ஹலோ ஹாய். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பூண்டு ஊறுகாய். இது எப்படி செய்யலான்னு பார்த்தலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் அளவுக்கு செஞ்சீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து நல்ல பூண்டு, பெரிய பல்லு பூண்டு ஒரு 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பெருசாக இருக்கனால அது ஒரு 2 பாதியாக அதை நான் கட் பண்ணியிருக்கேங்க. இந்த 250 கிராம் பூண்டுக்கு ஒரு 3லேருந்து 4 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் மிதமான தீயில் சூடு ஏறினதுக்கப்புறமா இந்த பூண்டை போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறம் வர வரைக்கும் இந்த பூண்டை நல்லா வதக்கி தனியாக எடுத்துடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த எண்ணெய் வந்து அப்படியே அந்த பவுல்லே இருக்கட்டும். அதில் தான் நம்ம வந்து ஊறுகாய் செய்ய போகிறோம். இதுக்கப்புறமா ஒரு நல்ல ட்ரையான ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிதமான தீயில் வச்சு நல்லா இதை வதக்கிடுங்க. வதக்கும்போது பார்த்தாலே தெரியும், அது நல்லா பொரிஞ்சு தனித்தனியாக பொரியாக வருங்க. இந்த மாதிரி பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு வதக்குங்க. ரொம்ப கவனமாக இருங்கணும். இது வந்து தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சிச்சா ஊறுகாய் டேஸ்ட் நல்லாவே இருக்காதுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு குட்டி சாஸில் நல்லா ஆற வச்சுட்டு சின்ன மிக்ஸி ஜாரில் இதை நல்லா பொடி பண்ணி பவுடர் ஃபார்மை அது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஆக்சுவலி அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது 1 ஸ்பூன் அளவுக்கு பொடி தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு அதுவே போதுமானது. பேலன்ஸ் வந்து நம்ம என்றைக்காவது புளிக்குழம்பு, வத்த குழம்பு இதெல்லாம் செய்யும்போது கடைசியாக இதை சேர்த்துட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இது தனியாக ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து திரும்ப நம்ம ஆல்ரெடி தனியாக வச்சுருந்த அந்த அதே எண்ணெய் உள்ள பாத்திரத்தில் அடுப்பை பற்ற வச்சு அந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையை கிள்ளி போட்டிருக்கேங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட்டி பெருங்காயம் சின்ன சின்னதாக அந்த மாதிரி 2 பீஸாக நான் வச்சுருக்கேன். ஆனால் 2 துண்டு போட்டிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. அந்த பெருங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்ச இந்த பூண்டை இதோட சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் அதை நல்லா பரட்டிட்டு இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இதுக்கிடையில் நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு அரை கப் தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேங்க. நல்லா ஊற வச்சு புளி கரைச்சல் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இந்த மிளகாய்த்தூள் மஞ்சத்தூளோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா இந்த புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த புளி வாடை போகிற வரைக்கும் நல்ல மிதமான தீயில் வச்சு நல்லா அதை வந்து சுருள அதை நம்ம நல்லா அந்த வேக விடணுங்க. அந்த புளி தண்ணி, அந்த மிளகாய் பொடி, அதோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். கல் உப்பு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதி வந்து அது கொஞ்சம் சுண்டி அந்த திக்னஸ் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. இதோட காரம், இந்த புளிப்பை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக வெல்லத்தை தட்டி பொடி பண்ணியிருக்கேங்க. அதை இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுமானது. அதை போட்டு நல்லா கிளறிட்டு கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வச்சு அந்த ஊறுகாய் பொடியை, அந்த வெந்தயம் போட்டு அந்த பொடியை இதோட ஆட் பண்ணிவிட்டு அந்த பொடியை ஆட் பண்ண உடனே இறக்கிடுங்க. இறக்கிட்டு இது நல்லா ஆற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் ஜார்லேயோ அல்லது ஊறுகாய் ஜாடிலேயோ போட்டு மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 3 மந்த்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.